தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 7வது வாரம் புதன்கிழமை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 வார்த்தைகள் 11 19 முடிய. தீயவனிடமிருந்து காத்தருளும். அன்பு சகோதரமே, தன்னோடு இருக்கவும் தன் அருளில் நிலைத்திருக்கவும் கடவுள் மனிதனை படைத்தார். அவனுக்கு தன் சாயலை, தன் பாவனையை, தன் ஆவியை உயிராக கொடுத்தார். அனைத்து படைப்புகளையும் அவன் கரங்களில் ஒப்படைத்து ஆண்டு அனுபவிக்க அதிகாரத்தை கொடுத்தார். தன்னுடைய படைக்கும் ஆற்றலை கொடுத்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆயினும் அழகையினுடைய சூழ்ச்சியினால், வஞ்சகத்தினால் மனிதன் வீழ்ந்து போனான், பாவத்தை கட்டிக்கொண்டான். ஜென்ம பாவத்தை மனுக்குலத்திற்கு பரிசாக கொடுத்தார். அன்று முதல் தொடர்ந்து சாத்தான் அழகை மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றான். மனிதர்களுடைய ஆசைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், தேவைகள் இதை மையமாக வைத்து மனிதனை தன்வயப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றான். உதாரணமாக தாவீது பெர்சபையோடு செய்து கொண்ட அந்த தகாத உறவு முறை ஆசை தூண்டியது. அதே போல 2 அரசர்கள் புத்தகத்திலே 11 படிக்கின்ற பொழுது சாலமோன் செய்தது. தன்னுடைய மனைவிகளை திருப்திப்படுத்துவதற்காக அவருக்கான தொழுகை மேடுகளை கட்டி கொடுத்து ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தது. இப்படி தொடர்ந்து மனுக்குலத்தை சாத்தான் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்துதான் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார்: அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கின்றார். இதை உணர்ந்துதான் இயேசு தன் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 5:13 படிக்கிறோம், தீயோரிடமிருந்து எங்களை காத்தருளும் என்று சொல்லி தந்தை நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசு இன்று தன் சீடர்களுக்காக தந்தை நோக்கி ஜெபிக்கின்றார். தந்தை, இந்த 3 ஆண்டுகள் இவர்களை நான் பாதுகாத்தேன், அழிவிலிருந்து, அழகின் சூழ்ச்சியிலிருந்து, எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்து நான் பாதுகாத்தேன். இதோ இப்பொழுது நான் உம்மிடம் வர இருக்கின்றேன், இவர்களை காத்தருளும் என்று சொல்லி. தந்தையே, இவர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி இயேசு ஜெபிக்கவில்லை. தன் சீடர்களுக்கு வெற்றியின் மேல் வெற்றியை கொடுத்து ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கவில்லை. பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்கள் நிறைவடைய செய்யும் என்று சொல்லி இயேசு ஜெபிக்கவில்லை. மாறாக எதிலிருந்து ஜெபிக்கின்றார்? தீயோரிடமிருந்து, சாத்தானிடமிருந்து, அழகையின் வஞ்சனையிலிருந்து இவர்களை காத்தருளும் என்று சொல்லி தன் சீடர்களுக்காக ஜெபிக்கின்றார். ஏனெனில் இதோ தன்னை பிரிகின்ற சீடர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள், அமைதியான நிலையிலே இருப்பார்கள், துயருவார்கள். மிக எளிதாக சாத்தான் அவர்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். ஆகவே அதிலிருந்து என்னுடைய சீடர்களை காப்பாற்றும் என்று சொல்லி தந்தை நோக்கி ஜெபிக்கின்றார். ஏன் தீயோரிடமிருந்து காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கு விடை திருவெளிப்பாடு புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே இருக்கின்றது. அதாவது 12ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது அரக்க பாம்பிற்கும் பெண்ணிற்கும் இடையே நடக்கின்ற ஒரு சண்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பெண் பெற்றெடுக்கின்ற குழந்தையை விழுங்குவதற்காக அரக்க பாம்பு காத்து கொண்டிருக்கும். ஆனால் இறை வல்லமையால் அந்த குழந்தை வானகத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். அப்பொழுது அந்த அரக்க பாம்பு அந்த பெண்ணின் மீது கோபம் கொள்ளும். அந்த பெண்ணை அழிப்பதற்காக தன் வாயிலிருந்து ஆற்றிலிருந்து வெள்ளம் வருவதை போல வெள்ளத்தை அந்த பெண்ணின் மீது துப்ப ஆரம்பிக்கும். ஆனாலும் அப்பொழுதும் இறை துணையினாலே பூமி தன் வாயை திறந்து அந்த வெள்ளத்தை, தண்ணீரை தன்னுள் வாங்கிக் கொள்ளும். அந்த பெண் காப்பாற்றப்படுவார். இப்பொழுது அந்த அரக்க பாம்பு அந்த பெண்ணின் மீது சினம் கொண்டது. அதைத்தான் திருவெளிப்பாடு புத்தகத்தில் 12 படிக்கின்ற பொழுது 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது. இதனால் அரக்க பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போதொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்கின்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாம் யார்? இயேசுவுக்கு சான்று பகர அன்னையின் கரங்களில் அவருடைய பிள்ளைகளாக கொடுக்கப்பட்டவர்கள்.
யோவான் புத்தகம் 19 படிப்பதை போல இவரே உன் தாய், இவரே உன் மகன் என்று சொல்லி இயேசு அன்று சொன்ன வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவருமே மாதாவினுடைய மற்ற பிள்ளைகளாக, எஞ்சிய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அரக்க பாம்பு அந்த எஞ்சிய பிள்ளைகளை தாக்க முற்படுகின்றது. எனவேதான் இயேசு தந்தை நோக்கி ஜெபிக்கின்றார், தந்தையே தீயோடமிருந்து சாத்தானிடமிருந்து இவர்களை காத்தள்ளும் என்று சொல்லி. ஏனெனில் திருப்பாடல் 34 படிக்கின்ற பொழுது 6-7 வசனங்களில் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோருக்கு அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் திருப்பாடல் 130 படிக்கின்ற பொழுது எல்லா தீமையிலிருந்தும் இஸ்ராயலை மீட்பவர் அவரே என்று சொல்லப்படுகின்றது. எல்லா நிலைகளிலிருந்தும் இஸ்ராயலை காப்பவர் அவரே என்பதை அறிந்த இயேசு தந்தை நோக்கி ஜெபிக்கின்றார், தீயவனிடமிருந்து தீமையிலிருந்து இவர்களை காத்தரலும் என்று சொல்லி. எப்படி காத்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்? அதற்கு அவர் கொடுக்கின்ற 2 காரணங்கள். ஒன்று, உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தரலும். ஆண்டவர் பெயரால், தந்தையே உன் பெயரால் அவர்களை காத்தலும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். திருப்பாடல் 20:1 படிக்கின்ற பொழுது கடவுளின் பெயரே உம்மை பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. திருப்பால் 124:8 படிக்கின்ற பொழுது ஆண்டவர் பெயரே நமக்கு துணை என்று சொல்லப்படுகிறாக. ஆண்டவரே மக்களுக்கு துணையாக இருக்கின்ற உன் பெயரால் அவர்களை காத்தலும் என்று சொல்லுவார். ஆகவே இயேசு என்ன சொல்லி ஜெபிக்கின்றார்? உன் பெயரின் ஆற்றலால், உன் பெயரின் வல்லமையால் இவர்கள் தீமை வென்றெடுக்கின்ற அருளை கொடுத்து இவர்களை காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். இரண்டாவதாக இயேசு சொல்கின்ற ஜெபத்தினுடைய மையமாக இருப்பது, ஆண்டவரே அவர்கள் தீமையிலிருந்து காக்கப்பட, உன் பெயர் ஆற்றலால் அவர்கள் பாதுகாக்கப்பட என்னையே நான் உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன், என்னை பலியாக கொடுத்து உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். பேதுரு தன் திருமுகத்தில் சொல்வதை போல நாம் மீட்படைவதற்காக நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டது அழிந்து போகின்ற பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று வார்த்தை கேட்டார் போல இயேசு தன்னை நமக்கு காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து, தந்தைக்கு ஒப்பு கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க தந்தை நோக்கி ஜெபிக்கின்றார். அன்பு சகோதரமே, நம்மை நேசித்த கடவுள், நமக்காக இந்த உலகிலே மனிதராக அவதரித்தவர், நம்மோடு இருந்து நம்ம எல்லாவித நிலைகளையும் பாதுகாக்க திருவுளம் கொண்ட இயேசு இதோ நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். தீயோனிடமிருந்து சாத்தானிடமிருந்து நாம் ஒவ்வொருவரும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படின்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எபேசியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பவுலடியார் 2 நிலைகளை நாம் வாழ அழைக்கின்றார். ஒன்று, 10வது வசனத்திலே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வல்லமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். முதல் செய்தி, நாம் ஜெபத்திலே இறைவனுடைய ஜெபம் வல்லமையாக மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெற வேண்டும். இரண்டாவதாக 17ஆம் வசனத்தில், மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியர்களும் போர்க்கருவியாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஆக கடவுளோடு இணைந்திருந்து வல்லமை பெறணும், இறை வார்த்தையை போர்க்கருவியாக பயன்படுத்தணும். இந்த 2ம் நம் வாழ்க்கையிலே பயன்படுத்துகிற பொழுது நமக்காக ஜெபிக்கின்ற இயேசுவின் ஜெபம் வல்லமையுள்ளதாக மாறும். அதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் தீயவனுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்து, வஞ்சகத்திலிருந்து, ஏமாற்று வழிகளிலிருந்து காப்பாற்றப்படுவோம். கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக இருப்போம். மூவர் கடவுளுடைய அருளும் ஆசீரும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். ஆண்டவர் தாமே தன் பெயர் ஆற்றலால் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. ஆமேன். தாயை போல என்னை தேற்றும் எந்தன் தெய்வமே, சேயை போல உந்தன் மார்பில் என்னை தாங்குமே. என் காயங்கள் நீ ஆற்றவா, என் சோகங்கள் நீ மாற்றவா, விழியின் ஈரம் காயும் முன்பே அணைக்கவா, வழிகள் சூழும் தருணமெல்லாம் காக்கவா. தாயை போல என்னை தேற்றும் எந்தன் தெய்வமே, சேயை போல உந்தன் மார்பில் என்னை தாங்குமே.